ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு டீ தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதான் என்ன டீ அப்படிங்கிறது வந்து உள்ள வந்து பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இலையை சேர்த்துக்கலாம். கொய்யா இலை நம்ம வந்து நல்லா பிஞ்சு இலையா எடுத்துக்கலாம். டீ போடுறதுக்காக பிஞ்சு இலையா பார்த்து எடுத்துக்கோங்க, அதான் ரொம்ப நல்லா இருக்கும். பிஞ்சு இலையை இந்த மாதிரி கிள்ளி போடுங்க. கிள்ளி போடும்போது நல்ல எஃபெக்டிவா நல்லா வந்து அந்த சாறு வந்து உள்ள நல்லா இறங்கும். இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். எல்லா இலைகளையுமே நான் இந்த மாதிரி தான் கிள்ளி சேர்த்துக்க போறேன். குறையாம 10 இலைகள் மட்டுமே நமக்கு போதுமானதா இருக்கும். அது வந்து 2 கப்பு 2.5 கப் அளவுக்கு நமக்கு வந்து டீ கிடைக்கும். இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த மாதிரி முக்கி விட்டுக்கோங்க. இந்த இலையோட கலர் வந்து உடனே நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். போட்ட அடுத்த செகண்டே நம்ம வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நச்சு வச்சிருக்கிறேன், அதை வந்து நம்ம இப்போ இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு, நம்ம வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, கலர் வந்து நமக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, அந்த கொய்யா இலையோட கலர் வந்து நமக்கு வந்து இதில் இறங்கியிருக்கு. அந்த சாறு வந்து ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு. இஞ்சியோட சாறு வந்து கிளியராக இறங்கியிருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து இதை ஒரு வடிகட்டி மூலமாக அரிச்சு எடுத்துக்கலாம். அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றில் மட்டும் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். வெயிட் லாஸ் வேணும், நல்லா ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தேன் கலந்து நம்ம வந்து குடிக்கலாம். அதே மாதிரி சுகர் வந்து லெவல் குறையவே இல்லை, எனக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளைனாகவே எடுத்துக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நார்மலாக நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மல் டீயை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எடுக்கும்போது சுகர் அதிகமாக ஹெவியாக இருக்குது, லோ ஆகவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஆனால் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு எதுவுமே எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த சாப்பாடுனாலுமே சாப்பிடணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் வெயிட் லாஸ் உள்ளவங்களுக்கும் அவங்க வந்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிளைனாகவே குடிச்சிக்கலாம். கொய்யா இலை டீ ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொய்யா இலையோட பயன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். கொய்யா பழத்தில் நிறைய பயன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கொய்யா இலையில இவ்வளோ பயன்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நிறைய விஷயத்துக்கு ரொம்பவே பயன்படுது. நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஈறு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேர் ஃபால் ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டே இந்த மாதிரி டீ அந்த இலைகளை போட்டு கொதிக்க வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அது வந்து நல்லா ஜில்லுன்னு ஆயிரும். அதை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம வந்து குளித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஹேர் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம தலையிலேருந்து வந்து ஃபுல்லாக வெளியே வராது. அந்த வேர்க்காலர்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். முடிகள் வந்து சீக்கிரமா வந்து உதிர்ந்து விழாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹேரை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். பல்லு அந்த ஈர பிரச்சனை, பல்லு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பவுடர் பண்ணி நம்ம வந்து பல்லு வளர்க்கறது மூலமாகவும் இந்த மாதிரி டீ எடுத்துக்கிறது மூலமாகவும் நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம். நம்மளோட ஸ்கின்க்கு கூட இதை வந்து நம்ம ஒரு ரெமெடியா யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ் நல்லா க்ளோவா, அந்த பிம்பிள் மார்க்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வராம ரொம்ப ஹெல்த்தியான ஸ்கின்னோடு நம்ம வாழலாம். கொய்யா இல்லை இன்னும் நிறைய இருக்குங்க. சொல்ல போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட சூப்பரா வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.